Hello everyone, I'm Deeksha. இன்னைக்கு 12th Business Max Probability Distributions Example 7.23 பார்க்க போறோம். The average daily sale of 550 branch offices was rupees 150,000 and standard deviation is 15,000. Assuming the distribution to be normal, indicate how many branches have sales between first subdivision 1,25,000 and 1,45,000. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா கொஸ்டின்லேயே வந்து இப்போது 15 கொடுத்துட்டு 1000 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இதை வந்து 125 and இது 145 அப்படின்னு எழுதி இதை சால்வ் பண்ணலாம். ஸோ P of 125 is lesser than x which is lesser than 145 அப்படின்னு எழுதிட்டு when x is equal to 125 z ஓட வேல்யூ இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15,000 அப்படின்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். 15,000 அப்படின்றது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் 150,000 அப்படின்றது ஆவரேஜ் டெய்லி சேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் மியூ. ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு 150 and standard deviation is equal to 15. ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இப்படி எழுதினாலும் சேம், இல்லாட்டி இப்படி எழுதினாலும் சேம். பட் ஃபார்முலாவில் இந்த சிம்பிள் தான் இருக்கும். ஸோ அதனால் இதை இப்படி எழுதலாம். ஸோ when x is equal to 125, z ஓட வேல்யூ z கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா z is equal to x minus mu divided by standard deviation. ஸோ x அப்படின்றது 125 minus mu ஓட வேல்யூ 150 divided by 5 அப்படின்னு இருக்குமா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதை சப்ராக்ட் பண்ணுறப்போ -1 -25 divided by 5 அப்படின்னு இருக்கும். இங்கே ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ வந்து 15. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு -25 டிவைடட் பை 15 அப்படின்றது -1.666 அப்படின்னு வந்துட்டே இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செகண்ட் நம்பர் 145. ஸோ இப்போ 145 சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ 145 -150 டிவைடட் பை 15 அப்படின்னு இருக்கும். ஸோ 145 -150 அப்படின்றது -5 டிவைடட் பை 15. ஸோ நெக்ஸ்ட் இதை டிவைட் பண்ணுறப்போ 0.333 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ஜெட்டோட வேல்யூ. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 1.25, x is greater than 125 and lesser than 145, which is equal to P of z is greater than -1.67 lesser than -0.33. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை எப்படி செப்பரேட் பண்ணி எழுதலாம் அப்படின்னா P of z is greater than -1.67 and lesser than 0 minus P of z is greater than -0.33 lesser than 0. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பெல் டயக்ராம் வரைஞ்சிட்டு இந்த சம்மை சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ பெல் டயக்ராமில் -1.67 அண்ட் -0.33 மார்க் பண்ணால் இந்த பார்ட் இருக்குல்ல, இதுதான் ஷேடட் போர்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து -1.67 அண்ட் இது வந்து -1.67 அண்ட் இது வந்து -0.33. ஸோ இது 0, இது இன்ஃபினிட்டி அண்ட் இந்த டேர்ம் வந்து இது -infinity அண்ட் இது இன்ஃபினிட்டி. ஸோ இப்போ இதுதான் ஷேட் பண்ணியிருக்க போர்ஷன். இந்த பார்ட்டோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா -1.07 அப்படி அதிலிருந்து 0 வரைக்கும் அந்த டேர்மோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இந்த ஷேட் பண்ணாத போர்ஷன் தட் இஸ் -0.33லேருந்து 0 வரைக்கும் இந்த வேல்யூவை சப்ராக்ட் பண்ணுறப்ப தான் இந்த ஷேடட் போர்ஷனோட வேல்யூ கிடைக்கும். பட் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு நெகட்டிவ் டேர்ம் இருக்கிறதுனால பைசிமெட்ரிக் அப்படின்னு எழுதிட்டு இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ பைசிமெட்ரிக் which is equal to P of z is greater than 0 and lesser than, இதை இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ நெகட்டிவ் சைன் வந்து பாசிட்டிவ் சைன் ஆகிடும். மைனஸ் P of z is greater than 0 and lesser than 0.33. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம் அண்ட் இந்த டேர்முக்கு டேப்லோ காலமில் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே 1.6 பார்க்கணும் அண்ட் அங்கே வந்து 0.07ஓட வேல்யூ பார்க்கணும். ஸோ அது வந்து இங்கே வரும். தட் இஸ் 0.4525 அப்படின்றது தான் இதோட வேல்யூ.
ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு 0.33யோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே 0.3 அண்ட் இங்கே 0.03யோட வேல்யூ பார்க்கணும். ஸோ இது 0.3 அண்ட் 0.003யோட வேல்யூ இது, தட் இஸ் 0.1293. ஸோ இப்போ அந்த வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ 0.4525 மைனஸ் 0.1293. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையுமே சப்ராக்ட் பண்ணுறப்போ 0.3232 அப்படின்னு வரும். இதுதான் ஆன்சர். பட் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த ஆவரேஜ் டெய்லி சேல் ஆஃப் 550 பிரான்ச் ஆஃபீஸஸ். ஸோ இந்த ஆன்சர் கூட 550யை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ 177.76 அப்படின்றது ஆன்சர். ஸோ இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுனா 178 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஃபைனல் ஆன்சர். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் rupees 1,40,000 and rupees 1,60,000. ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா P of x is greater than 140 and lesser than 160. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் அப்படின்னு இருக்கிறத ஜெட் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு when x is equal to 140. ஸோ ஆல்ரெடி ஃபார்முலா எழுதிட்டதுனால அதை திருப்பி எழுத வேணாம். ஸோ 140 மைனஸ் 150 டிவைடட் பை 15 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் -10 டிவைடட் பை 15. ஸோ இதை டிவைட் பண்ணுறப்போ -0.666 அப்படின்னு வரும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து when x is equal to 160. ஸோ 160 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 160 மைனஸ் 150 டிவைடட் பை 15 அண்ட் 60 மைனஸ் 50 அப்படின்றது 10 டிவைடட் பை 15. ஸோ இதை டிவைட் பண்ணுறப்போ 0.666 அப்படின்னு வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு P of 140 is lesser than x which is lesser than 160 அப்படின்னு இருந்ததை z அப்படின்னு எழுதலாம். ஸோ P of minus 0.66 which is lesser than x which is lesser than, இப்போ இந்த வேல்யூஸ் வந்து ஜெட்டோட வேல்யூஸ், அதனால ஜெட் அப்படின்னு தான் எழுதணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணலாம். ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுறப்போ இது வந்து 67.67 அப்படின்னு இருக்கும். ஸோ ஜெட் இஸ் கிரேட்டர் தேன் -0.67 அண்ட் லெஸ்ஸர் தேன் 0.67. ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ்க்கு பெல் டயக்ராம் வரைகிறப்போ 0 மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி -0.67 அப்படின்ற டேர்ம் இங்கே வரும் அண்ட் 0.67 அப்படின்ற டேர்ம் இங்கே இருக்கும். ஸோ இதுதான் ஷேடட் போர்ஷன். இந்த ஷேடட் போர்ஷனோட வேல்யூவை தான் இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னா which is equal to P of z is greater than -0.67 and lesser than 0 plus that is இந்த டேர்ம் -0.67லேருந்து 0 வரைக்கும், அதுக்கப்புறம் 0லேருந்து 0.67 வரைக்கும். ஸோ P of 0 that is z is greater than 0 and lesser than 0.67. ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட் இருக்கிற டேர்ம் நெகட்டிவ் டேர்ம் இருக்குது. ஸோ நெகட்டிவ் டேர்ம் இருந்துச்சுனாலே பைசிமெட்ரிக் அப்படின்னு எழுதணும். ஸோ பைசிமெட்ரிக் அப்படின்னு எழுதிட்டு இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ இது இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ P of z is greater than 0 and lesser than 0.67 அப்படின்னு இருக்கும் ப்ளஸ் P of 0.67. ஸோ இப்போ இங்கே இந்த ரெண்டு டேர்முமே ஒரே டேர்ம் தான் இருக்குது. ஸோ அதனால் 0.67 அப்படின்ற டேர்முக்கு மட்டும் வேல்யூ கண்டுபிடிச்சாலே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஸோ 0.6 அப்படின்றது இங்கே பார்க்கணும் அண்ட் 0.07 அப்படின்றது இங்கே பார்க்கணும். ஸோ 0.67 அப்படின்றது இங்கே இருக்குமா, தட் இஸ் 0.2486 அப்படின்றது தான் இதோட வேல்யூ. ஸோ இப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம் which is equal to 0.2486 plus 0.2486. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணால் 0.4972 அப்படின்னு வந்திருக்கும். பட் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 550 பிரான்ச்சஸ். ஸோ அதனால் இன்டூ 550 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணால் இதோட ஆன்சர் 273.46 அப்படின்னு வருது. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதுனா 273 அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ.